Hi friends, welcome to nithumithukitchen. இன்னைக்கு நம்ம மிளகாய் கறி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த மிளகாய் கறி சிக்கன் வச்சு செய்ய போற ஒரு டிஷ். இதுக்கு வந்து சிக்கனை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோ குட்டி குட்டியாக இருக்கணும். அதை ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தயிர் இதெல்லாம் போட்டு ஜஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர் இப்படி பெரட்டி வச்சுக்கோங்க. இது 1/4 கிலோ சிக்கன். இதுக்கு வந்து 20 சின்ன வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக நல்லா அரிஞ்சு வச்சுக்கலாம். 5 வரமிளகாய் எடுத்துக்கலாம். இந்த வரமிளகாய் வந்து ரொம்ப காரம் எங்களோடது. நீங்கள் உங்கள் மிளகாய் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் ஒரு 10 வரமிளகாய் கூட எடுத்துக்கலாம். அப்புறமா 2 கொத்து கறிவேப்பிலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போது நம்ம மிளகாய் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 4 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ஒரு கடாய் வச்சு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் கறிவேப்பிலை, அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், வெங்காயம் போட்டதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த மிளகாயை நல்லா காம்பெல்லாம் இல்லாமல் நல்லா இப்படி காம்பு இந்த விதை அதெல்லாம் இல்லாமல் நல்லா கரெக்டாக க்ளீன் பண்ணி எடுத்து இதை போட்டுக்கலாம். கட் பண்ணி நம்ம போட்ட சின்ன வெங்காயம் வரமிளகாய் இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த அந்த ஊற வச்சுருந்த சிக்கன் இருக்குல்ல, 1/4 கிலோ சிக்கன், அதை எடுத்து போட்டுடலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுட்டு நல்லா இப்படி ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மிளகாய் கறியில் நம்ம இதோட டேஸ்ட்டு இதில் நம்ம போட்டிருக்க இந்த வரமிளகாய் தான். ஸோ இதை நல்லா இப்படி ஃப்ரை பண்ணி விட்டே இருங்க. இதில் நீங்கள் தண்ணியே ஊற்ற வேண்டியதில்லை. இந்த சிக்கன் விடுற தண்ணியிலேயே இந்த கறி நல்லா வேகணும். நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க, நல்லா ஆயில் பிரிகிற அளவுக்கு. இப்போது நம்ம கோழியே விட்ட தண்ணியிலேயே இந்த கறி நல்லா சுண்டிருச்சு. இதுக்கப்புறமா மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இனி இது வந்து நல்லா வெந்து நல்லா ட்ரை ஆகணும். இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட மிளகாய் கறி ரெடி.